என்னடா எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஆதர்ஷ் ஏஜென்சிஸ் தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்றத உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதும் இதுதான் ஃபர்ஸ்ட்டில் இருந்தது. பார்த்தாச்சு. இது வந்து 300 ருபீஸ். ஸ்டீல் ஃபுல்லாகவே அது. இது வந்து லெமன் பிழியிறது. இது வந்து 45 ருபீஸு. பிளாஸ்டிக் தான், பட் ரொம்ப திக்காக குவாலிட்டி சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன். நிறைய ஸ்லைசஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்லைசஸ் எடுத்து பார்த்தோம், அது வந்து ஸ்டாண்டோடு இருக்குது. அண்ட் அது மேலே வந்து நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. அதுவும் இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பயிரெலாம் போட்டு வைக்கிற மாதிரி 3 லேயர்ஸ் பாக்ஸு. இது வந்து 160 ருபீஸ் தான். நல்லா இருந்தது குவாலிட்டியும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் பிக்சரை பார்த்தா கண்டுபிடிச்சோம். தேங்காய் துருவுறது. முந்திலாம் வந்து அந்த அருவாமனை மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் திருவுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் ஈஸி டு ஆக்சஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஸ்டீலில் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை பட்டி மாதிரி ஒன்று பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. சில்வரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது பார்க்குறக்கும் வெளியிலே லுக் அழகாக இருந்தது. உள்ளே ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு 7 பாக்ஸஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ். அண்ட் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் 100 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெட்டு அண்ட் ஸ்டூல், இது சேருக்கு கீழெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த கீழே ப்ளேஸ் பண்ணுவாங்கள்ல, டைல்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகாமல், அது வந்து ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். செட் ஆஃப் 4 பீசஸ் வருது இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மசாலா பாக்ஸஸ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸ். பார்த்திங்கன்னா இதில் 8 பாக்ஸஸ் இருக்குது. ஒரு செட்டாக இருக்குது. அதோட ட்ரேயோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெய்ஃப் ஸ்டாண்டு, கிச்சன் டேபிள் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 இதோட ப்ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். இதிலே நிறைய வெரைட்டி இருந்தது. இது ஒரு வெரைட்டி. அதில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அதோடய மெட்டீரியல்ஸும் வந்து நல்ல குவாலிட்டி நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் தான், ஆனால் 5 பொருள் வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி 5 மூடி இருந்தது. நல்லா இருந்தது. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இடம் சேவ் பண்ணிக்கலாம். ஆயில் டிஸ்பென்சர் இதுவும் நல்லா இருந்தது. பாட்டில் மாதிரி நடுவில் சில்வர் வந்து பாட்டில் மாதிரி. இது வந்து இந்த ரைஸ்லாம் வடிகட்டிக்கலாம் அந்த மாதிரி. இது 150லேருந்தே இருந்தது. நிறைய இதிலே வந்து ஷேப்ஸும் சரி, நிறையா சைஸஸும் இருந்தது அதில். இது வந்து ரொட்டேட்டிங் ட்ரே. இது வந்து 115 ருபீஸா. இது வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான். சேம் அதே மாதிரி தான். நான் வெரைட்டிஸ் எல்லாம் அதில் இது மாதிரி இன்னொரு பாட்டில் மாதிரியும் இருந்தது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு வந்து கிளாஸில் இருக்கா. அந்த மாதிரி வேறு வேறு மாடலில் இருந்தது. நிறைய வேரியண்ட் இருந்தது. எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில் டைம் போயிடுச்சு. இந்த ரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. குவாலிட்டியாக நல்லா இருந்தது. இது வந்து 350 ருபீஸு. அண்ட் 3 ரேக்ஸு, 2 லேயர்ஸு, இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 520 ருபீஸ். இது 2 ரேக் இருந்தது. கீழே விழாத மாதிரி க்ளோஸ்டாக இருந்தது. இது கார்னர் ரேக். இதுவும் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். அதிகமான ப்ரைஸ்ன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி 300 ருபீஸ். இது வந்து சிங்கிள் க்ளோஸ்டு ரேக்கு. இது 250 ருபீஸு. இது வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து 165 ருபீஸ். இது என்னன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இது 230 ருபீஸு. இது வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணி. இந்த ரேக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே நிறையா இருக்குது சைஸஸ்ஸு. அதுலேயே வித்தியாசமாகவும் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் போனதும் பார்த்தோன்னே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. என் பையன் டக்குன்னு எடுத்து காட்டினான். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 185 ருபீஸ். இது வந்து கிட்ஸுக்கான கப் மாதிரி 2 சைடு வந்து ஹேண்டில் இருக்கிற மாதிரி. அண்ட் ஸ்பூன்ஸ் வந்து நிறைய சைஸஸில் இருந்தது. அண்ட் சில்வர்லேயும் இருந்தது, காப்பர் மாதிரியும் இருந்தது, கோல்டுலேயும் இருந்தது, கோல்டு பிளேட்டிங் கொடுத்த மாதிரி. ஸோ இது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இது நிறையா சைஸஸ் இருந்ததாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கணும் போது ஒரே இடத்துல எல்லாமே A to Z பொருள் வாங்கலாம். அண்ட் பைனாப்பிள் நம்மளுக்கு அதை கட் பண்ணுறது, நடுவில் மட்டும் அந்த இதை வச்சு புல் பண்ணி எடுக்கிறது. அண்ட் இந்த ஸ்லைசர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம
பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் ஒன்று ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ் 250, ஒன்று 120, 110 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா 115 ருபீஸ். இது வந்து 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரே செட்டில் 4 பாக்ஸஸ் 4 மூடி இருக்குது. இந்த மாதிரி நிறையா கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி, அதோட 32 ரூபா இதுதான். இந்த மேட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ப்ரைஸு 120 ருபீஸ் தான் மோஸ்ட் ஆஃப் அதில் இருந்தது. சிலது வந்து 85 ருபீஸ்க்கோ இருந்தது. ஆள் வந்துகிட்டே இருக்காங்க இந்த ஷாப்ஸ்க்கு, எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கிட்ஸோட ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அண்ட் ஐஸ்கிரீம் கட்டர் இருந்தது, 112 ரூபா. அது இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தது, அது வந்து 45 ருபீஸ். இது நான் ஃபஸ்ட்டு ஃபனல் நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை, இது கிளாஸு, ஃபோல்டபுள் கிளாஸு வித் அந்த மூடியோடு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ஏதாவது ட்ராவல் டைமில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ரேக்காக போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் 60 ருபீஸு. ஒன்று வந்து அதை விட கம்மி பட்ஜெட் 60, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நிறைய ஸ்ட்ரெயினர்ஸ் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி சிலிக்கான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கரண்டிங்க இருந்தது. இது வந்து இந்த ஒயர்லாம் வந்து கீழே விழாமல் இருக்கிற 40 ருபீஸ் அந்த பேக் இருந்தது. நிறையா இருந்தது. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்தது, யூனிக்காக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது வந்து 85 ருபீஸு. நம்ம புல் பண்ணி இழுத்தோன்னா அந்த சீப்பு மாதிரி மேலே வருது, மற்றபடி அது வந்து உள்ளே போயிடுது. நல்லா இருந்தது. நான் அது என்னன்னு தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அப்புறம் பார்த்து இழுத்ததுக்கப்புறம் வெளியில் அந்த சீப்போட இது வந்தோடனே ஓகே அப்படின்னு புரிஞ்சுது எங்களுக்கு. அண்டு நிறைய சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் செட் ஆஃப் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹூக்ஸ் டைப்ஸ் வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது. அதாவது சின்ன சின்ன ரிங்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறையா என்னென்ன சைஸில் என்னென்ன டிசைன்ஸில் உங்களுக்கு வேணுமோ. அதாவது ரவுண்ட் சர்க்கிளாக இருக்குது, அதிலே ஸ்மைலி பேட்ச் போட்ட மாதிரி இருக்குது. சிலது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இந்த ஹவுஸ் சிம்பிள் போட்ட மாதிரி நிறைய இருக்குது. நிறைய ஹூக்ஸ் டைப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதில். அண்ட் அந்த ஃப்ரேம் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து, ஹூக்ஸ் வந்து நம்ம ஸ்டிக்கரில் அப்படியே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. மேட்ஸு, ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி மேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் 30 ருபீஸ் தான் பர் இது. நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்தோம். ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ரெகுலராக வருவாங்க போல். நாங்கள் வந்து இந்த ஷாப்புக்கு புதுசு. நாங்கள் இதை வந்து தேடி கண்டுபிடிக்கவே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். பட் அது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. பட் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப நேரம் தேடி தான் ஃபைனலாக கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் நல்லா இருந்தது. குட்டீஸ்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கும்போது இது மாதிரி யூஸ் பண்ணால் ஃபன்னாக அவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் 80 ருபீஸ் தான். அதே மாதிரி சின்ன சின்ன அந்த நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேன்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஒன்று அந்த ஒரு சைஸ் வந்து ஒரு ப்ரைஸில் இருந்தது. அண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது 170 ருபீஸு. குவாலிட்டி பார்த்திங்கன்னா திக்காக இருந்தது. அதிலே வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் கம்மி ப்ரைஸ் தான், 125 ருபீஸ் தான். இந்த மாதிரி மூடி எல்லாமே இருந்து என்னென்ன சைஸ் வேணுமோ நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி 90 ருபீஸு, 95 ருபீஸு, 110 ருபீஸ் அந்த மாதிரி நிறைய சைஸஸில் இருந்தது. அண்ட் குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, கரண்டிங்க நிறைய இருந்தது. அதுவும் தோசை கரண்டி வந்து வித்தியாசமாக நல்லா இருந்தது. இந்த ஹோட்டல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஷேப்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ப்ராடக்ட் இருக்குது. உள்ளே நுழைஞ்சதுலேருந்து அந்த லைன், அந்த ரோ ஃபுல்லாகவே அவ்வளோ கேட்ஜெட்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதெல்லாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கான்னு கார்ன் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் இருந்தது. அண்டு இது வந்து ப்ரெஷ் ஹோல்டர், இதெல்லாம் வந்து 22 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதிலே நிறைய வெரைட்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வேணுனாலும் இருக்குது. ப்ரெஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா 4 குட்டி ப்ரெஷ்ஷஸ் குட்டீஸ்க்கு வந்து 50 ருபீஸு. அண்டு இந்த கிளிப்ஸு இதெல்லாம் வந்து நிறைய இருந்ததாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அண்ட் டப்பர்வேர் ஐட்டம்ஸும் இருக்குது. சின்ன மினி டப்பர்வேர்லேருந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த சாப்பிங் போர்டெலாம் இருந்தது. சாப்பிங் போர்டு வந்து வுட்டில் வந்து 150 ருபீஸு. அதே மாதிரி நார்மல் இது வந்து 60 ருபீஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் பீலர்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. 35 ருபீஸ்லேருந்து இருக்குது. பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது அதில்.
45 ருப்பீஸு, ஸ்டீலில் வந்து 65 ருப்பீஸு, இந்த மாதிரி தேங்காய் துருவுறது அதெல்லாம் வந்து இருந்தது. அதுலேயும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 50 ருப்பீஸ் இந்த மேட்டு. இது வந்து ஃபனல் 15 ருப்பீஸ்லேருந்து இருக்குது. அண்ட் கிளாஸஸ், குட்டி கிளாஸஸ், குட்டீஸ் விளையாடுற மாதிரி 9 ருப்பீஸ் அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நம்ம குக்கர் ஸ்டாண்ட்ஸு எல்லாமே. அதுலேயே நிறைய சைஸஸ் இருந்தது, நிறையா டிசைன்ஸ் இருந்தது, ஸ்கொயர் அண்ட் ரவுண்டு அந்த மாதிரி நிறையா இருந்தது. இது வந்து ஸ்ட்ரீமர் பேஸ்கெட்டு. இது வந்து 230 ருப்பீஸு. இது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இது மாதிரி ஹீட் பேட் இருந்தது, எல்லாமே வுட்டில் இருந்தது. அதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. 45 ருப்பீஸ்லேருந்து இருந்தது. அதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. அந்த டிசைன்ஸ் ஏற்றாப்பில் நம்மளுக்கு அதில் ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. அண்ட் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த கட்டர்ஸ் இதெல்லாம் இருந்தது. அந்த ஸ்டார்ஸ் மாதிரிலாம் கட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருந்தது. அது இல்லாமல் கிட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இதெல்லாம் இருந்தது. ரொம்ப கம்மி தான். அண்ட் அந்த பருப்பு கடைகிறதுலாம் 48 ருப்பீஸில் இருந்தது. எக் ஸ்லைசர் இங்கே வந்து கிச்சனோட கேட்ஜெட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பொருளுமே இருக்குது. A to Z ஒரே இடத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது இங்கே. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே போனால் டைம் தான் பத்தாது, அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. சிசர்ஸ்லேயே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இந்த மாதிரி ஃபோல்டபிள் சேர்ஸ் கூட இருந்தது. ஃபோல்ட் பண்ணி நம்ம காரில் வச்சுக்கலாம், எங்கேயாவது போகும்போது நம்ம தேவைப்படும் போது இப்போ கேரி பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது அண்ட் ஃப்ளாஸ்க் இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ்க்கு வந்து கிளாத்ஸ்லேயே இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து 250 ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இதிலே நிறையா இருக்குது. பேக் சைட் வச்சுருந்தாங்க, நிறையா டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் டப்பர்வேர் பாக்ஸஸ்ஸு அண்ட் எல்லாமே ஒரு ரவுண்டு சுற்றி முடிச்சாச்சு. இது வந்து இந்த வீடியோவில் கிச்சன் கேட்ஜெட்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் இதில் போஸ்ட் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதை சொன்னதுலேருந்து என் பையன் இந்த ஷாப்பில் நிற்கவே விடலை. ஸோ இங்கேருந்து எல்லா திங்ஸையும் போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு. இது முடியலைங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.